அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் முதலீடு பண்ணுறதுக்கு நம்ம காசை போடுறதுக்கு பயமாக இருக்குது. ரெண்டாவது, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியலை. மூணாவது, நீங்கள் இப்போ தான் முதலீடு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் ரொம்ப பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள். என்ன நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, உலகின் தலை சிறந்த சொல் செயல். என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கேள்வி ஞானம் மட்டும்தான் வரும், போர் அடிக்கும், உங்களுக்கு புரியாது. சரிங்களா? உங்களுக்கு ஸ்கின் இந்த கேம் இருக்காது. அதாவது என்னென்னா, நீங்கள் களத்தில் இருக்க மாட்டீங்க, சும்மா ஏனோ தானோன்னு பண்ணிட்டு போவீங்க. அதனால் நான் இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். அந்த ஐடியாவை நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய முதலீட்டு வாழ்க்கையில் இந்த அனுபவம், இந்த ஐடியா மிக நல்லா பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையாக இருக்குங்க. சரி, முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் பெஸ்ட்டு ரிட்டர்ன் வேணும். அதே சமயம் 1 வருஷத்தில் வேணும், 2 வருஷம் வேணும், 3 வருஷத்தில் வேணும். 3 வருஷங்கிறது எவ்வளோ மாதம் தெரியுங்களா? 36 மாதம் கிடக்கணும். ஆனால் முதலீடை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 to 15 வருஷம் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே அவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் போடுற காசு, நீங்கள் தொலைக்கிற காசு, அதாவது திருடு போச்சுன்னு நினச்ச காசை தான் கொண்டு வர்றீங்க. சரிங்களா? அப்படி நினச்சிட்டு 15 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் போடுற முதலீடை நல்லா அனலைஸ் பண்ணி புரிஞ்சு சேஃபான இடத்துல தான் போடுறீங்க. அதே சமயம் ரிட்டர்ன் 10% மேலே வந்தால் போதும், இல்லை 10% கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற ஒரு ஹம்பிளாக மாடஸ்ட்டாக யோசிக்கிற ஆளாக தான் நம்ம இருக்கணும். என்னடா இது 10% ரிட்டர்ன் வேணும்னு நினைக்கிறவன் ஹம்பிளாக மாடஸ்ட்டாக அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த காலகட்டத்தில் அப்படி தாங்க இருக்குது. ஒரு எஃப்டியில் ஒரு 6.5% 7% ஆஃப்டர் த டேக்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு அதை விட அதிகமாக வேணும், சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் தயவு செஞ்சு அந்த ஆசைக்கு முதலீடு நல்ல இடம்தான். ஆனால் உங்களுடைய சைக்காலஜி, எமோஷன் ப்ளஸ் நாலேஜு இது எல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக உயர்ந்துக்கிட்டே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த முதலீடுக்கான ரிட்டர்னும் கிடைக்குங்க. சரிங்களா? எந்த பாத்திரத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது மிஸ்டர் மார்க்கெட் டிசைட் பண்ணுவார். நம்ம என்ன பாத்திரமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிச்சுக்கணுங்க. முதலீடுங்கிறது ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிற ஒரு விஷயம். ரொம்ப வருஷம் பொறுமையாக காத்திருக்கணும், தொடர்ந்து நம்ம கற்றுக்கணும். இப்போது நான் உங்களுக்கு தொடர்ந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்ல போகிறேன். நான் என்னுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்லைடை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியலாக நீங்கள் ஈஸியாக கற்றுக்குவீங்க, உங்களுக்கு புரிய வரும். இந்த ப்ராசஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். பிகினராக இருந்தால் இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடலாம். எல்லாமே ஜென்ரிக்காக பேசியிருக்கிறேன். என்ன தான் சொல்ல வர்றேன் அப்படிங்கிறதானே உங்களுடைய பாயிண்ட்டு. இந்த உடனே சொல்லிடுறேன். என்னுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் ஃபில்டர் அவுட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச முதலீடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு 10 to 12 இன்ஸ்ட்ருமெண்ட்டை உங்களுக்கு இதில் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னா 1 லட்சம்லாம் இல்லைங்க, 10,000 ரூபாய்க்கு கம்மியாக, இல்லை 5,000 தான் இருக்குன்னா 5,000 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் வாங்க போகிறீங்க. எவ்வளோ வாங்க போகிறீங்கன்னா, இப்போ கோல்டு ETF 60 ரூபா இருக்குன்னா 1 ETF, இல்லை 2 ETF, இல்லை 5 ETF. உங்கள்கிட்ட இருக்கிற காசில் இந்த மாதிரி 100 ரூபா, இல்லை 200 ரூபா, 500 ரூபா இந்த மாதிரி பிரித்து வாங்குங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. அதாவது என்னென்னா, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் எல்லாமே ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள்
கோல்டு பீஸ், அதாவது கோல்டு இடிஎஃப். சரிங்களா? இப்போது கோல்டு இடிஎஃப்பை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுதான் நான் சொல்கிறது. நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது, செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் நான் கிடையாது தான். பட் இது எஜுகேஷனல் பர்பஸுக்காக நான் உங்களை ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வரணும். இல்லாட்டி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் உடனே இந்த கோல்டு இடிஎஃப்பை 1 யூனிட்டோ 2 யூனிட்டோ வாங்குங்க. இப்போது பிகினராக இருந்தால் நீங்கள் இதை எப்படி வாங்குறதுன்னு யோசிப்பீங்க, வாங்குறதுக்கு என்ன தேவைன்னு யோசிப்பீங்க. அப்போது அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கியே ஆகுங்க. சரிங்களா? கோல்டு இடிஎஃப் வாங்கிட்டீங்க. அடுத்து பிஜி இன்விட்டும் அதே மாதிரி 1 யூனிட் 2 யூனிட் வாங்குங்க. இதில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம், இதை எப்படி வாங்குறதுன்னு கற்றுக்கிட்டு வாங்குறது. ரெண்டாவது, இந்த கோல்டு இடிஎஃப்பை வாங்கும் பொழுது ஏன் நான் இந்த கோல்டு இடிஎஃப்பை வாங்குகிறேன், இப்போ நிப்பான் இந்தியா கோல்டு பீஸ் நான் ஏன் வாங்கணும், இல்லை எஸ்பிஐ கோல்டு இடிஎஃப் நான் ஏன் வாங்கக்கூடாது, இப்படி உங்களுக்கு நீங்களே வாங்குறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டு நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். இல்லை வீடியோவில் நீங்கள் வந்து இந்த கோல்டு இடிஎஃப், எஸ்பிஐ கோல்டு இடிஎஃப் இல்லை கோல்டு பீஸ் எப்படி வாங்குவதுன்னு யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 200 ரூபாயை வந்து போடுங்க அப்படிங்கிறது தான். அதாவது என்னென்னா, கோல்டு இடிஎஃப் வாங்க போகிறீங்க, ஒரு அரை மணி நேரம் அதை பற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குறீங்க. பிஜி இன்வைட் வாங்க போகிறீங்க, அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் படிச்சுட்டு அது எப்படி வாங்கணும் என்னென்னு தெரிஞ்சுட்டு வாங்க போகிறீங்க. முடிவு நீங்கள் படித்ததில் பயம் வருது இது அப்படிலாம் கிடையாது. பயம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் போட போகிறது எல்லாமே 100 ரூபா 200 ரூபா தான். கரெக்டுங்களா? உங்களுக்கு லாஸ் ஆனாலும் நீங்கள் ஒன்றும் என்னை திட்ட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் மொத்தமாக செலவு செய்ய போகிறது ஒரு 5000ன்னு வச்சுக்கோங்க. அந்த 5000 ரூபாய் காசு போனாலும் இந்த ப்ராசஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்கிற கல்வி உங்களுடைய 5000 போனதை விட பெரிய ஒரு நாலேஜாக, அறிவு புத்தகமாக நான் கருதுகிறேன். அதனால தான் உங்களை போல்டாக இந்த டெசிஷனை எடுக்க சொல்லி வற்புறுத்துறேன்னே வச்சுக்கோங்களேன். அகெயின் நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான் பண்ணுறேன். என்னுடைய நோக்கம் உங்களை அந்த பயத்திலிருந்து விடுவிச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு வர்றது தான். சரிங்களா? சரி, இதையே தொடர்ந்து பேசுகிறேன். என்னென்ன பாயிண்ட் சொல்ல போகிறேங்கிறத தயவு செஞ்சு கேளுங்க. கோல்டு இடிஎஃப்பில் ஒரு சில யூனிட்ஸு, பிஜி இன்விட்டில் ஒரு சில யூனிட்ஸு, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இடிஎஃப், அதுவுமே நிஃப்டி 50 பீஸ்னே இருக்குது, நிஃப்டி பீஸ்னே இருக்குது, அதில் ஒரு சில யூனிட்டு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இடிஎஃப்பில் ஒரு சில யூனிட்டு. அதாவது என்னென்னா, இப்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்துலேயும் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்போஷர் எடுக்கணும். அந்த எக்ஸ்போஷருங்கிறது ரொம்ப மினிமலாக இருக்கணும். அட்லீஸ்ட் 1 யூனிட் அந்த மாதிரி வாங்குங்க. சரிங்களா? 1 யூனிட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. இப்போ நான் வந்து இடிஎஃப்பில் வந்து எத்தனை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு கோல்டு இடிஎஃப், அது கோல்டுங்கிறது தனி அசட்டு. பிஜி இன்விட்டு அப்படிங்கிறது அது ஒரு ஹைப்ரிட், அதாவது உங்களுக்கு பாண்டு மாதிரியும், அதாவது டெப்ட் மாதிரியும் இருக்க போது, ஸ்டாக் மாதிரியும் இருக்க போகுது. சரிங்களா? அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரின்னு வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஒரு 5 இண்டெக்ஸ் இடிஎஃப் சொல்லியிருக்கிறேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸு, பேங்க் பீஸு, அதுக்கப்புறம் ஐடி பீஸு, ஃபார்மா பீஸ், இந்த மாதிரி 5 இடிஎஃப்ல முதலீடு பண்ணுறீங்க. முதலீடுனா பல்காக போட்டுறாதீங்க, நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு யூனிட் வாங்குங்க. இல்லை உங்கள்கிட்ட காசுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா 2 யூனிட் வாங்குங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா, நீங்கள் இப்போ வந்து மார்க்கெட்டு மேலே இருக்கா கீழே இருக்கா அதெல்லாம் எதுவுமே கவலை கிடையாது, மார்க்கெட் மேலே தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் 1 யூனிட் 2 யூனிட் தான் இதில் வாங்குறீங்க. இதில் நெக்ஸ்ட் இதில் வந்து பேங்க்கு, ஐடி, ஃபார்மாலாம் வந்து தீமேட்டிக் ஃபண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இதில் எக்ஸ்ட்ராவாக நான் இது சேர்க்குறேன் அது சேர்க்குறேன் அப்படின்னா சேர்த்துக்கங்க. நான் உங்களை வந்து ஒன்றுமே சொல்ல போகிறது கிடையாது. இந்த கொடுத்துருக்கிற இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி மானிட்டர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது. அதனால தான் இதில் வந்து இந்த அப்ரோச்சில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத ரேண்டமாக தான் பிக் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய அனாலிசிஸ்லாம் கிடையாது. ரேண்டமாக பிக் பண்ணி நீங்கள் இதில் எல்லாம் ஒவ்வொரு யூனிட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட் க்ரோத்து இருக்கிறதுல 1 யூனிட்டு இல்லை 500 ரூபா போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஹைப்ரிட்டில் வந்து ஒரு 500 ரூபா போட்டுக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வாங்குறப்போ பியர் கம்பேரிசன், ஈக்விட்டி மியூச்சுவல் டைரக்டில் என்னென்ன ஃபண்டெல்லாம் இருக்குது, இதில் எந்த ஃபண்டில் நீங்கள் போட போகிறீங்க, ஏன் போட போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே கற்றுக்கிட்டு, நீங்கள் கற்றுக்கிறதுனா என்ன, நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இனிஷியலாக ஒரு ஐடியா கிடைக்கும், உடனே வாங்கிடுங்க. சரிங்களா? இப்போது இது எல்லாமே வாங்கிட்டீங்க. நான் சொல்கிற கேட்டகரியெலாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கோல்டு, இண்டெக்ஸ் இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி, ஹைப்ரிடு, அப்புறம் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டு, டைனமிக் பாண்ட் ஃபண்டு, ஷார்ட் டேர்ம் பாண்ட் ஃபண்டு, மிட் டு லாங் டேர்ம் பாண்ட் ஃபண்டு,
இது வாங்கிட்டு டைரெக்டாகவும் ஸ்டாக்கை வாங்குங்க. இப்போ விப்ரோவில் ஒரு ஸ்டாக்கு, டிசிஎஸில் ஒரு ஸ்டாக்கு. டிசிஎஸில் ஒரு ஸ்டாக்குங்கிறது 4000 ரூபாய் வருங்க. பரவாயில்ல, 4000 ரூபாய் இருந்தால் ஒரு ஸ்டாக்கு வாங்குங்க. இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு ஸ்டாக்கை ஐடி செக்டரில் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் வாங்கியே ஆகணும். அதே மாதிரி எஃப்எம்சிஜியில் ஐடிசி, டாபர், சரிங்களா, இது ரெண்டும் 1000 ரூபாய் வரும், சரிங்களா. ஒரு ஸ்டாக் வாங்கிக்கோங்க. ஹெச்டிஎஃப்சியும் கோட்டக் பேங்க்கும் அகைன் 4000 ரூபாய் வரும். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது 2 ஸ்டாக்கு லார்ஜ் பேங்க்கு வந்து உங்களால் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கு வுட் பி அ பெட்டர் சாய்ஸு. ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு, சவுத் இந்தியன் பேங்க்கில் ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்கள் தொடர்ந்து மார்க்கெட்டில் இந்த போர்ட்ஃபோலியோவை அடிக்கடி எடுத்து செக் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஏறுதா இறங்குதா, ஏறுச்சுன்னா ஏன் இறங்குச்சு, இறங்குச்சுன்னா ஏன் இறங்குச்சு, ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் வந்து என்ன சொல்கிறாங்க, சிஆர்ஆர் இவ்வளோங்கிறாங்களா, அதாவது ரெப்போ ரேட் இவ்வளோ கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்களா, சரி இன்ஃப்ளேஷன் இவ்வளோங்கிறாங்களா, சரி எஃப்எம்சிஜி செக்டரில் என்ன சொல்கிறாங்க, இன்ஃப்ளேஷனுக்கும் எஃப்எம்சிஜி செக்டருக்கும் என்ன, இப்படியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை கவனிச்சிட்டே வாங்க. இந்த ஸ்டாக்கையும் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. மார்க்கெட் கிராஷ் ஆகும். கிராஷ் ஆனால் உங்கள் ஸ்டாக்கை எப்படி பண்ணுது, மார்க்கெட் எவ்வளோ கிராஷ் ஆகிருக்கு, அந்த இண்டெக்ஸ் வந்து அன்னைக்கு எவ்வளோ கிராஷ் ஆகிருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் தொடர்ந்து மார்க்கெட்டில் இருக்க வரும். நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோவை மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. பல்காக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் பண்ணி முடிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கே பயம் தெளிஞ்சிருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி ரியலாக வந்து ஒரு நாலேஜ் வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கைங்க. நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் எக்ஸ்போஷர் எடுக்கலைன்னாலும் நான் வந்து கொஞ்சம் மிக்ஸாக கொடுத்துருக்கேன். 3 அசட் கிளாஸு, கோல்டு, ஸ்டாக்கு, டைரக்ட் ஸ்டாக்கு, பாண்டு, சரிங்களா. இந்த மிக்ஸில் தான் கொடுத்துருக்கேன். ரியல் எஸ்டேட்டுக்கு ரீட் இருக்குது, பட் இருந்தாலும் ரீட்லாம் ரிஸ்க்கு, சரிங்களா. ரீட்டில் வந்து லாங் டேர்முக்கு வந்து எனக்கு பர்சனலாக வந்து நான் ஓகே கிடையாது. அதனால தான் நான் லாங் டேர்முக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் லாங் டேர்முக்கு வைக்கிறதுக்கு நான் ரெடி தான். அதாவது 10 வருஷம் கூட இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லாம் 10 வருஷம் கூட நான் முதலீடு பண்ணுவேன், வெயிட் பண்ணுவேன். அதனால் இதை வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து எல்லா பேஸ்கெட்டில் இருந்து ஒவ்வொன்றும் எடுத்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதில் இன்னும் ஆட் பண்ணி அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னா மானிட்டர் பண்ணுங்கள். ஆனால் என்ன கேட்டால் இந்த குறைஞ்சளவு இதையாவது வாங்கிட்டு டெய்லி இதை பற்றி நியூஸ் என்ன நடக்குது, ஏன் ஏறுது அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். உங்களுடைய காசு அதுக்குள்ளே இருக்குது, ஏறுது இறங்குது, நீங்கள் பார்க்க நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள், உடனே பண்ணுங்கள்.